வட தமிழகத்தில் இருக்கிற பறையர்கள் வந்து யாருமே பறையன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. தலித், ஆதி திராவிடர், ஒடுக்கப்பட்டவர் தான் சொல்றாங்க. இன்றைக்கு பறை இசைப்பவர்களும் மாட்டிறைச்சி தின்கிறவர்கள் மட்டும் பறையர் என்ற சொல்லாடலில் இழிவுபடுத்தப்படும் பொழுது இவர்கள் புகழையும் பேரையும் பெற்ற இந்த பறையர் என்ற சொல்லாடல் சங்க இலக்கியங்களிலும் பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலும் பறையன் என்றுதான் இருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் ஆதி திராவிடன் என்றோ தலித் என்றோ அந்த சொல்லாடல் இல்லை. பறையர்களை இவர்கள் திணித்து வைத்திருக்கிறார்கள். சங்க இலக்கியங்களில் புறநானூறு தொடங்கி அத்தனை ரகசியங்களையும் அறிவுபூர்வமான தத்துவங்களை உள்வாங்கிய மிகப்பெரிய சமூகம் இந்த பறையர் சமூகம். பறையர் என்று சொன்னால் பர ஐயர் என்ற ஒரு பொருள் வரும். அந்த காலத்தில் 14 சேர் கொண்ட அந்த பறையை இவர்கள் அளந்ததனால் வேளாண்மை தொழில் செய்ததனால் பறையர் என்ற ஒரு நிலையம். இந்த பறையர் என்ற சொல்லாடல் எந்த ஒரு மனிதன் ஆயுதமே இல்லாமல் கொடூரமான சிங்கம், புலி, மிருகங்களை ஒரு ஆயுதம் இல்லாத தாக்கி வீழ்த்துகிறானோ அவனை பறையன் என்று அழைத்த காலங்கள் உண்டு. பறை என்பது பெண்ணை குறிக்கும். பரன் என்றால் சிவனையும் பறை என்றால் சக்தியும் சேர்ந்து பரம்பரை என்ற சொல்லாடல்ல வந்துச்சு. பறையன் என்ற உயர்ந்த சொல்லை இந்த மக்கள் தெரிந்து கொண்டால், இவர்கள் விழிப்பு நிலை அடைந்து விட்டால் இந்த சமூகத்தில் இவர்கள்தான் ஆண்ட பரம்பரை என்ற சொல்லாடல் சொல்லிவிடுவார்கள் என்று திட்டமிட்டு இந்த வடுகர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். பறையர்கள் தான் வந்து இருக்கிறதுலே தாழ்த்தப்பட்டவர்கள், கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. எந்த இடத்துல வந்து பறையர்கள் வந்து அந்த கீழான நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள்? தமிழர்கள் எல்லாம் பறையர்கள் தான். தொடக்கத்திலிருந்து உயர்நிலையில் இருந்த இந்த பறையர்கள் வரலாற்று பூர்வமாக இருந்த பறையர்களை கடைசியாக வந்த 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான் இடங்கை வலங்கை என்று பிரிக்கப்பட்டது. பார்ப்பான் என்ற சொல் பறையரை குறிக்கின்ற சொல்லாடல், மறையோர் என்ற சொல் பறையரை குறிக்கின்ற சொல்லாடல், அந்தனர் என்ற சொல்லும் பறையரை குறிக்கின்ற சொல்லாடல். ஆக பறையர்கள் யார் என்று சொன்னால் பழமொழி சொல் வழக்கில் இன்றியும் பார்ப்பானுக்கு மூத்தான் பறையன், கேட்பாரற்று கீழ்ச்சாதியானான் அப்படின்ற ஒரு சொல்லாடல். வணக்கம் ழகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் சேனையின் நிறுவன தலைவர் திரு எருமலை ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசி நான் கேட்டிருக்கேன். அதே போல் உங்களை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. தமிழர் வரலாற்றை வந்து எங்கேருந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க நீங்கள். இப்போ நம்ம பேசும்போது கூட வந்து தலித் என்று சொல்லக்கூடாது, ஒடுக்கப்பட்டோர் என்று சொல்லக்கூடாது, பறையர் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தமிழகத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே வந்து நான் பறையர் சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ உயர்ஜாதியினர் வந்து நான் வந்து செட்டியார், முதலியார், கவுண்டர், மண்டியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சவுத்தில் வந்து பறையர் அந்த கேட்டகரியிலே சாம்பவர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களே வந்து வெளிப்படையாக நாங்கள் சாம்பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் பல்லர்களும் ஷெடியூல் காஸ்ட் தான் வராங்க. நாங்கள் வந்து பல்லர், தேவேந்திர குல வளர்றார் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பாங்க. வட தமிழகத்தில் இருக்கிற பறையர்கள் வந்து யாருமே வந்து நான் பறையன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. தலித், ஆதி திராவிடர், ஒடுக்கப்பட்டவர் தான் சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன? எங்கேருந்து அவங்க அப்படி சொல்ல ஆரம்பித்தாங்க? இல்லை, இது தொடக்க காலத்தில் நீங்கள் பறையர் வரலாறு தெரியாதனுடைய விளைவு. பறையர் வரலாற்றை கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறைகளாக பறையர் வரலாற்றை எப்படி சொல்லித்தர வேண்டும் என்ற புரியாத தலைவர்கள் இங்கே இருந்தாங்க. இவர்கள் அனைத்துக்குமான தலைவர்களாக இருந்தாங்க. ஒரு காலத்தில் வந்து பல்லர்களுக்கும் பறையர்களுக்குமே தலைவராக இருப்பாங்க. அந்த சொல்லாடலில் தான் வந்து ஆதி திராவிடன் என்ற அந்த சொல்லை, அந்த ஆதி திராவிடன் என்ற சொல் சமஸ்கிருத சொல். ஆதியும் சமஸ்கிருதம், திராவிடமும் சமஸ்கிருதம். திராவிடம் என்ற சொல்லே சமஸ்கிருதம் தான். இல்லை, ஆதி என்ற சொல்லும் இந்த சமஸ்கிருதம் தான். ஆமாம். அப்போது இந்த சமஸ்கிருத சொல்லை எடுத்துகிட்டு வந்து இந்த பூர்வகுடி பறையர்கள் மீது தமிழர்களாகவும் சிந்திக்க விடாமல், பறையராகவும் சிந்திக்க விடாமல், திராவிடம் என்கின்ற ஒரு கூட்டு தத்துவம் அதில் இல்லாத திராவிடத்திற்குள் பறைய பெரும்பான்மை சமுதாயமான பறையர்களை இவர்கள் திணித்து வைத்திருக்கிறார்கள். இது எதற்கு என்று சொன்னால், சங்க இலக்கியங்களில் புறநானூறு தொடங்கி அத்தனை ரகசியங்களையும் அறிவுபூர்வமான தத்துவங்களை உள்வாங்கிய மிகப்பெரிய சமூகம் இந்த பறையர் சமூகம். பறையர் என்று சொன்னால் பல நிலையில் சொல்லப்படுகின்ற அந்த சொல். ஒரு சொல் பறையர் என்று சொன்னால் பர ஐயர் என்ற ஒரு பொருள் வரும். இன்றொன்று சொல்
பறையர் என்று சொன்னால் மறையோர் என்ற சொல்லில் இருந்து பறையர் என்ற சொல் திருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. மறையோர் என்று சொன்னால் மறை வேதங்களை ஓதியவர்கள், சொன்னவர்கள் அப்படின்ற மறையோர் என்ற சொல்லிலும் இந்த பறையர்களை அடைத்திருக்கிறார்கள். 14 சேர் கொண்டது ஒரு முகத்தல் அளவை. படி மரக்கா மாகாணி அந்த பேரில் இருந்த வேளாண்மை தொழிலை செய்த இந்த பறையர்கள் பயன்படுத்திய அந்த ஒரு முகத்தல் அளவினுடைய பேர் பறை. படி மரக்கா மாகாணி தராசு, அன்றைக்கு பறையர் கையில் தராசு இருந்திருந்தால் தராசை நிறுத்தியிருப்பார்கள். அந்த காலத்தில் 14 சேர் கொண்ட அந்த பறையை இவர்கள் அளந்ததனால், வேளாண்மை தொழில் செய்ததனால் பறையர் என்ற ஒரு நிலை இருந்தது. அதே போல இந்த பறையர் என்ற சொல்லாடல் எந்த ஒரு மனிதன் ஆயுதமே இல்லாமல் கொடூரமான சிங்கம் புலி இதுபோல கொடூரமான மிருகங்களை ஒரு ஆயுதம் இல்லாத தாக்கி வீழ்த்துகிறானோ அவனை பறையன் என்று அழைத்த காலங்கள் உண்டு. அதே போல பறை என்பது பரம்பரை அந்த சொல்லாடலில் வரும். அது 7வது தலைமுறை ஒரு மனிதன், ஒரு தமிழன் 7வது தலைமுறை யார் என்று சொன்னால் அவன் பரம்பரை பறையன், இயற்கையாகவே அவன் பறையனாக வாழ்வான். அப்போது பாட்டன் பூட்டன் ஓட்டன் என்ற அந்த சொல்லிலிருந்து, தாய் தந்தையிலிருந்து பரம்பரை அப்படி என்று சொன்னால் பறை என்பது அவள் பெண்ணை குறிக்கும். தாய் வழி சமூகமான பறையர்களை பராசக்தி, இன்றைக்கு பராசக்தி என்ற சக்தி வடிவமாக அது பெண்ணுடைய தலைமையில் சொல்லப்பட்ட அந்த நிலை பரம்பரையில் வர ஒரு பறை. பரன் என்றால் சிவனையும் பறை என்றால் சக்தியும் சேர்ந்து பரம்பரை என்ற சொல்லாடலில் வந்துச்சு. கடைசி நிலையில்தான் இந்த வேளாண்மையெல்லாம் செய்து முடித்து தோல் கருவி பயன்படுத்திய பறை இசை. இன்றைக்கு இருந்த தலைவர்களெல்லாம் பறை இசைப்பதனால் இல்லை எடுத்து சொல்வதனால், பறைதல் என்ற மலையாளத்தில் சொல்லப்படுகின்ற எடுத்து அரிய கருத்துக்களை எடுத்து சொன்னதனால் அந்த காலத்தில் பறையர் என்று சொன்னார்கள் என்று சொல்லாடல் போய் துக்க செய்திகளை சொல்லுவதால் இவர்கள் பறையரானார்கள் அப்படி என்ற ஒரு நிலையில் வந்துச்சு. இன்றைக்கு பறை இசைப்பவர்களும் மாட்டிறைச்சி தின்கிறவர்கள் மட்டும் பறையர் என்ற சொல்லாடலில் இழிவுபடுத்தப்படும் பொழுது இவர்கள் பெரும் புகழையும் பேரையும் பெற்ற இந்த பறையர் என்ற சொல்லாடல் சங்க இலக்கியங்களிலும் பட்டயங்களிலும் கல்வெட்டுகளிலும் பறையன் என்று தான் இருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் ஆதி திராவிடன் என்றோ தலித் என்றோ அந்த சொல்லாடல் இல்லை. இல்லாத சொல்லாடலை இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டே இவர்கள் இந்த பறையர் மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வட மாவட்டத்தில் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த சாம்பவர்கள், பறையர்கள், வெட்டியான்கள் இப்படி இந்த பேரில் பறை 18 நிலை, 18 சித்தன், 18 படி. உங்களுக்கு இன்றைக்கி ஐயப்பன் கோயில் போனீங்கன்னா 18 படின்னு சொல்லுவான். அது வாழ் நிலை தத்துவத்தை சொல்கிறது. பறை 18, பறை முற்றின் பல்லு முற்றின் படையாட்சி முற்றினால் கவுண்டன் முற்றினால் வேளாளன், கள்ளர் மறவர் கனத்த அகமுடியர் மெல்ல மெல்ல வேளாளரானார். அப்படி என்ற பறையர் இருந்துதான் இங்கு இருக்கிற தமிழ்ச்சாதிகள் தோன்றனா வரலாறு இருக்குது. பாணன், பறையன், துடியன், கடம்பன் என்ற 4 குடியில்லாத தமிழர்கள் இல்லை என்கின்ற புறநானூற்று பாடல் இருக்குது. அதனால் பறையன் என்ற சொல் உயர்ந்த சொல்லை இந்த மக்கள் தெரிந்து கொண்டால், இவர்கள் விழிப்பு நிலை அடைந்து விட்டால் இந்த சமூகத்தில் இவர்கள்தான் ஆண்ட பரம்பரை என்ற சொல்லாடல் சொல்லிவிடுவார்கள் என்று திட்டமிட்டே இந்த வடுகர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற சமூகம் எல்லாம் வந்து தன்னை உயர்ந்த சமூகம் என்று காட்டிக்கொள்ளும். பறையர்கள் தான் வந்து இருக்கிறதுலே தாழ்த்தப்பட்டவர்கள், கீழானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று இருக்குது. எந்த இடத்துல வந்து பறையர்கள் வந்து அந்த கீழான நிலைக்கு ஆக்கப்பட்டார்கள்? யார் ஆக்கினார்கள் அவர்கள்? இது தொடக்க காலத்தில் அகநானூற்றில் கரிகால் பெருவளத்தான் இருந்து எல்லாரும் இன்றைக்கு பறையர் என்ற சொல்லில் வாழ்ந்த மன்னர்கள், இந்த தமிழர்கள் எல்லாம்
பறையர்கள் தான். யார் யாருன்னு சொல்ல முடியுமா? எடுத்துக்காட்டு கரிகாலன் இருக்கலாம், ஆதாரங்கள் அகநானூற்றில் இருக்கு பறையர் அப்படின்னு சொல்லி பறையர்னு இருக்கு, அதுவும் பெரும்பறையர்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களை மட்டும் சொல்லலை. இன்றைக்கு அகத்தியர் போன்ற முனி சித்தர்கள், இன்னைக்கு இப்போ கோரக்கர்னு ஒரு சித்தர் இருக்கார். அந்த கோரக்கர் நீங்கள் வரலாறு எடுத்துனா இந்த வரலாறு எப்படி மாற்றியிருப்பார் என்றால், சாம்பவரிலிருந்து வந்தார் என்பதை சாம்பலிலிருந்து வந்தார்னு அப்படி கொஞ்சம் ஒரு வார்த்தையை அவங்க மாற்றிருப்பாங்க. இப்படி தன்னை இழிநிலைக்கு சொல்வதற்கு பறையருடைய வரலாறை திட்டமிட்டு மெல்ல மெல்ல இவர்களை அடித்திருக்கிறார்கள். இவர் பறையர்கள் சித்தர் நிலையில் சிவன் பறையன் என்று சொன்னால், அப்போது இங்கே சிவனை வணங்குபவனும் பறையனாகத்தான் இருக்கணும் ஒரு காலத்தில். ஏனென்றால் பறையனுக்கு கோயில் கட்டி வணங்குற அளவுக்கு இந்த தமிழ் சமூகம் இருந்தது என்று சொன்னால், அதை வணங்கியவர்களும் பறையர். ஒரு ஊரில் ஒரு கோயில் கட்டணும்னா அந்த ஊர் கோயில் இருந்துச்சுன்னா அந்த ஊரில் வணங்குறவங்க அத்தனை பேரும் பறையனாக தான் இருந்திருப்பான். இன்றைக்கு வேற மாறி இருப்பாங்க. இந்த நிலை மாறுவதற்கு எந்த அரசு காரணம் என்று சொன்னால், தொடக்கத்திலிருந்து உயர்நிலையில் இருந்த இந்த பறையர்கள், வரலாற்று பூர்வமாக இருந்த பறையர்களை கடைசியாக வந்த 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில்தான் இடங்கை வலங்கை என்று பிரிக்கப்பட்டது. வடங்கை மாந்தரில் தான் பறையரும் இருக்கிறார்கள், வலங்கை மாந்தரில் தான் பறையர்களும் இருக்கிறார்கள். அவன் கடைசியாக பிறமொழி வடுக பெண்ணை அவன் திருமணம் செய்து வைத்த பிறகு, வடுக பெண்ணை அவன்தான் முதலில் திருமணம் செய்து வருகிறான். சாளுக்கிய பெண்ணை 1ஆம் குலோத்துங்கன் வப்பாட்டியாக வைத்திருந்தாலும் கூட வரலாற்று ரீதியாக இவன் தான் திருமணம் செய்தான். அதற்கு பிறகு வந்த இந்த விஜயநகர அரசு, கிருஷ்ணதேவராய அரசு, இவர்கள் வந்த பிறகுதான் பறையர்கள் இந்த நிலைக்கு போனார்கள். அதற்கு முன்பு பறையனும் பாப்பானும் பார்ப்பான் என்ற சொல் பறையரை குறிக்கின்ற சொல்லாடல், மறையோர் என்ற சொல் பறையரை குறிக்கின்ற சொல்லாடல், அந்தனர் என்ற சொல்லும் பறையரை குறிக்கின்ற சொல்லாடல். ஆக பறையர்கள் யார் என்று சொன்னால், பழமொழி சொல் வழக்கில் இன்றியும் தமிழர் மத்தியிலே சொல் வழக்கில் இருக்கிறது. அப்படின்னா, பார்ப்பானுக்கு மூத்தான் பறையன், கேட்பாரற்று கீழ்ச்சாதியானான் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருக்கு. இந்த சொல்லாடல் எதை சொல்கிறது என்று சொன்னால், பார்ப்பானுக்கு மூத்தான் என்றால் பார்ப்பான் என்ற சொல் அவனுடைய அண்ணன் என்ற பொருளில் தான் மூத்தான், மூத்தோர் கடன் மூத்தான் அப்படின்ற சொல்லாடல் இருக்கும். அப்போது பாப்பானும் பறையனும் ஒன்றுதான். இவர்கள் கேட்கறதுக்கு இப்படி வடுக ஆட்சிகள் வந்த பிறகு இவரை விரட்டுகின்ற பொழுது பிற மொழியாளர்கள் ஆட்சியாளர்களே வந்த பிறகுதான் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்போது உயர்ந்த நிலையில் வாழ்ந்த பறையர் பேரில் வாழ்ந்த இந்த பறையர்களை தாழ்த்தி கேட்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால்தான் இவர்கள் கீழ்ச்சாதியாக சொல்லப்பட்டார்கள். அந்த சொல்லாடல் சொல்லும். இன்னொன்று சொல்லாடல் என்ன சொல்லுது என்று சொன்னால், பாப்பானுக்கு அன்னமார் பறையன் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இன்றைக்கும் இருக்கு, பழமொழியில் இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் வாழ்ந்த இந்த பறையர்களை இந்த திராவிட கோட்பாடு வந்த பிறகு, இந்த திராவிடம் என்ற கோட்பாடே பறையர்கள் தான் கொண்டு வந்தார்கள். ஏன் என்று சொன்னால், சீன பெருஞ்சுவர் வரைக்கும் அன்றைக்கு தமிழர் ஆட்சி அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே பாணர்கள் இசைத்ததாகவும், சீன பெருஞ்சுவர்கள் அருகு ஒரு குகையில் பாணர்கள் இந்த கூத்து முறையை இவர்கள் பயன்படுத்தினார்கள். சாவு அந்த நேரத்தில் பறை இசை கருவியை இசைப்பது என்பது ஒரு துக்க நிகழ்வுக்கு இல்லை. நான் பாரம்பரிய வைத்தியர் என்ற முறையில் சொல்கிறேன், அதுவும் ஒரு மருத்துவம்தான். அந்த வைத்தியம் என்ன என்றால் அதிர்வு வைத்தியம் என்ற பொருள். அதிர்வு என்றால் உயிர் போன பிறகு, சப்த நாடிகளும் அடங்கிய பிறகு காதின் வழியாக இந்த அதிர்வை கொடுத்தால் ஒரு சில நேரத்தில் உயிர் பெற்று விடுவார்கள் என்ற ஒரு மருத்துவ கோட்பாடு. அதனால தான் இவர்கள் இறப்பில் இந்த பறை இசை கருவியை உயர்ந்த நிலையில்தான் அடித்திருக்கிறார்கள். மரணம் என்பது அடுத்த நிலை, இதோடு முடிந்து விடுவதில்லை. இதற்கு சந்தோஷப்பட வேண்டியுமே தவிர அழக்கூடாது என்ற நிலையில்தான் இந்த இறந்தவர்களுடைய துக்கம் இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது
என்பதற்காகத்தான் இந்த கூத்து பறையில் இன்றைக்கும் சென்னை நகரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறை இசைக்கும் போது கூத்தும் ஆடுவார்கள். இந்த கூத்து என்பது அந்த இறந்தவர்களுடைய பிணம் அருகில் அழுது கொண்டிருப்பவர்களுக்கு மாறு அடித்து அழுகின்ற பழக்கம் இருக்கும். மாறு அடித்து அழுவது என்பது அது ஒரு வைத்திய முறை. ஆக வைத்திய முறையில் செய்த செயலை அத்தனையும் இந்த வடுகர்கள் கீழ்நிலைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதையே தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்னும் பொழுது இந்த பறையர்களை எப்படி வைத்திருப்பார்கள்? இது மட்டும் இல்லாத இந்த பறையருடைய கூற்று 4 வேதமும் ஞான வெட்டியான்ல சொல்றாரு, வேதமும் எங்களோடு இருந்து பிறந்தது தான் அப்படின்னு திருவள்ளுவர் படுகிறார். ஆசாரம் பிறந்தது எங்கேன்னு சொல்றார். ஆசாரம் இந்த இப்போ நீ தள்ளி நில்லு நீ அப்படின்னு இந்த ஆச்சாரம் இருக்க. ஒரு காலத்தில் பறையர்கள் ஒரு யாசகம், ஒரு நேரத்தில் யாசக நேரத்தில் கூட ஒரு வரையறை இருக்கும். என்ன வரையறை என்று சொன்னால், இந்த யாசகம் துறவரம் பூண்ட யாசகம் எடுப்பவர்கள் குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய், உணவு ஊட்டுகின்ற தாய், ஈ முக்கிற இடத்துலெல்லாம் இவர்கள் உணவு யாசகம் எடுக்கக்கூடாது என்று ஒரு பறையர்களே ஒரு கூட்டம் இந்த அறம் சார்ந்து மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஒரு கூட்டம் செல்லும். ஒரு குடும்பத்தில் 10 பேர்னா ஒரு ஆள் கண்டிப்பாக துறவரம் செல்வார்கள். அந்த துறவரம் செல்பவர்களுக்கு பேர் பார்ப்பனர். அதே போல ஔவை என்ற ஒரு பேருக்கு தமிழில் இன்றைக்கு விநாயகராக உள்ள ஆத்திச்சூடி ஔவை என்று சொன்னால் பெண்களிலே ஒருவர் துறவரம் போவார்கள். அக்காலத்தில் இருந்த பழக்கம். பரப்பக்கமா சுவர்பக்கமா என்ற ஒரு சொல்லாடல் இருக்கும். அப்போது மன்னர்கள் காலத்தில் பறையருக்கென்று ஒரு சேரி இருந்திருக்கிறது, பார்ப்பன சேரியும் இருந்திருக்கிறது, கம்மாள சேரியும் இருந்திருக்கிறது, தீண்டா சேரியும் இருந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கு சேரி என்பதை பறையர்கள் வாழ்கின்ற தீண்டா சேரியாக மாற்றி வைத்தது இந்த வடுகு அரசு. அதற்கு முன் சேரி என்பது இவர்கள் மக்கள் ஒரே சமூகமாக இருக்கின்ற குலகங்களாக குடிகளாக பிரியாத பொழுது இவர்கள் சேர்ந்து வாழ்ந்த பகுதிதான் சேரி. இந்த சேரியில் பரசேரி என்றும் இருக்கிறது. கல்வெட்டு ஆவணத்தை சொல்கின்றேன். பார்ப்பன சேரியும் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் துறவரம் போன பறையர்களில் போன அந்த பார்ப்பன கோட்பாடு, அதான் துறவரம் போனவர்களை பார்ப்பார் அப்படி என்ற சொல்லில் போனவர்கள் வாழ்வதற்காக அந்த இப்போ சமணப்பள்ளி மாதிரி தான் அதுவும் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்தது தான். எந்த காலத்தையும் அக்காலத்தில் பறையர்கள் எந்த நிலையிலும் தீண்டாதவர்களாகவோ தாழ்த்தப்பட்டவர்களாகவோ அக்காலத்தில் வாழ்ந்ததில்லை. இப்போ தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரீங்க. அதாவது நான் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அயோத்திதாச பண்டிதரையும் அதே போல் நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அம்பேத்கர் இந்த சமூகத்தை பற்றி தெரியாது, தமிழ் சமூகத்தை பற்றி தெரியாது, வரலாறு தெரியாது. அவர் எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே போல் பறையர் ஜாதி பெருமையை பேச வேண்டும் சொல்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன? இங்கே ஜாதி பெருமையை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. நீங்கள் பறையர், அதாவது பறையர் ஜாதி பெருமையை பேச வேண்டும் சொல்கிறீங்க. என்ன காரணம்? இல்லை, அம்பேத்கர் நான் மதிக்கிற தலைவர். இன்றைக்கு இந்தியா என்கின்ற ஒரு நாடு இயங்குகிறது என்று சொன்னால் ஆனால் அம்பேத்கருடைய சட்டம் அதனுடைய கட்டமைப்பு தான். அது நான் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இந்தியனும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்றப்பட வேண்டும், மதிக்க வேண்டும். அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. என்னுடைய வரலாறு எனக்கு தலைவில் இல்லை. அவர் தேசிய தலைவர். அவர் இந்திய மண்ணுக்குண்டான ஒட்டுமொத்த சமூகத்துக்குண்டான தலைவர். ஆனால் எனக்குண்டான தலைவரா அப்படி என்றால் சட்டம் என்பது வேறு. சட்டம் என்பது வேறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது வேறு. அதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரே நிலைதான். ஒருத்தவங்க கத்தி எடுத்து குத்துறான்னா நான் குத்துனாலும் பிற சாதிக்கார குத்துனாலும் வழக்கு ஒன்று தான். அதுபோலத்தான். ஆனால் எனக்கு யார் என்று சொன்னால் என்னுடைய ஆவணங்கள் ஒட்டுமொத்தமாக எங்கு இருக்கிறது என்று சொன்னால் தமிழருடைய வரலாறு இன்றைக்கு கல்வெட்டுகளிலும் கோயில்களிலும் பட்டயங்களிலும் ஓலைச்சுவடிகளில் தான் இருக்கிறது.
இது இந்த மண்ணை சொந்தம் கொண்டாட வேண்டு திராவிடர்கள் சொல்லணும். அந்த சொல்லாடல் உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பறையர்களை பற்றி முழுமையான வரலாறு அவருக்கு தெரிந்திருந்தார். உலக வரலாறு படித்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தமிழ் மொழியில், தமிழ் கல்வெட்டுகளில் இருக்கின்ற, பட்டயங்களில் இருக்கின்ற, அந்த ஓலைச்சுவடியில் இருக்கின்ற வரலாற்றை அவர் படித்து இருந்திருப்பாரானால் அவர் இந்த இந்திய தேசத்தை, அதாவது பறையர் தேசத்தை, பறையர் தேசம் என்ற சொல்தான் பாரத தேசம் என்று சொல்லப்படுகிறது, அப்படித்தான் சொல்கிறார்கள். இந்த தேசத்தை உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்களாகிய பறையருக்குத்தான் உண்டு. ஏன் என்றால் இவர்கள்தான் ஆதி தமிழர்கள், ஆதி பறையர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அது சொல்லலை. எனக்கு தலைவர் இருக்காங்க. இதே வட்டமேஜை மாநாட்டில் தாத்தா அமர்ந்திருக்கிற ஒரு இது. இப்போது மற்ற சாதிக்காரங்களுக்கு தலைவர் இல்லை அப்படின்னா நம்ம என்னுடைய வரலாற்றை மீட்பதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நான் பேசலாம். அவர் பொதுவானவர். என்னுடைய வரலாறு யார் பேசியிருக்கிறார்கள்? தாத்தா பேசியிருக்காரு. அவரை போல் MC ராஜா பேசியிருக்காங்க. இங்கே இந்த ஈரோடு ராமசாமிக்கு பெரியார்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்களே, பரட்சி மீனம்பால் சிவராஜ் பேசியிருக்காங்க. அது இல்லாத மதுரை பிள்ளை பேசியிருக்காரு, ஆரிய சங்கரன் பேசியிருக்காரு. அதற்கடுத்து நந்தனார் பேரில் வைத்து அறக்கட்டளை துவங்கிய சுவாமி சகாஜானந்தா பேசியிருக்காரு. இப்படி எண்ணற்ற பறையர் சாதியில் பிறந்த தலைவர்கள் இருக்கின்ற பொழுது இவர்களை பற்றி பேசுவதற்கே, அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு உலகம் முழுக்க ஆட்கள் இருக்கிறார்கள், இந்திய முழுக்க ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் பறையர்களை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. அதனால்தான் என் சாதியில் பிறந்த, என் இரத்தத்தில் பிறந்த இவர்களை பற்றி பேசுகிற வேலையே, நேரமே நமக்கு போதவில்லை. இன்றும் வரலாறு மீட்க வேண்டி இருக்கிறது. அதனால் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பேசுவதற்கு நிறைய தலித் தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பறையர் வரலாறை மீட்பதற்குத்தான் ஆட்கள் இல்லை. அதனால் நான் அதை தவிர்த்து பறையர் வரலாறை மீட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ பறையர் வரலாற்றை மீட்க நம்ம எந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் செய்யணும்? என்ன செய்யணும் நம்ம இந்த இளைய தலைமுறைகள், இல்லை அதை சமூகத்தில் இருக்கிற மக்கள்? இல்லை, நீங்கள் பறையர் வரலாறை தெரியலன்னா தமிழன் இன்னைக்கு இல்லை. தமிழ் வரலாறை எழுத முடியாது, யாரும் ஒன்றிணையும் முடியாது, எழுதவும் முடியாது. ஆக பறையர் வரலாறில்தான் தமிழர் வரலாறு இருக்குது. ஒவ்வொரு தமிழனும், தமிழ் தேசியம் பேசுவோரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் எது என்று சொன்னால் திருவள்ளுவர் எழுதின ஞான வெட்டியான் என்கின்ற ஒரு நூலை, ஆமாம், திருவள்ளுவர் எழுதிய ஞான வெட்டியான் என்ற நூலை படிச்சே ஆக வேண்டும். இந்த ஞான வெட்டியான் படித்தால்தான் நீ தமிழ் தேசியமே பேச முடியும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு கட்டமைப்பு செய்து வைத்திருக்கிறார்கள். என்ன கட்டமைப்பு? வெறும் இடங்கை வழங்கையா, வெறும் பட்டியலில் இருந்த அந்த பேரில் இருந்தவர்களை சாதியாக மாற்றிய பெருமை பிறமொழியாளரான விஜயநகர அரசும் இந்த கிருஷ்ணதேவராய அரசும், அதற்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்களும் அதே தவறை செய்தார்கள். அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கமும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மூலம் என்ன என்று சொன்னால், இவர்களை எப்பொழுது நாடற்றவராக, உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாத எனக்கு தெரியவில்லை, திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் இருக்கின்ற ஆவணத்திலே பறையர்கள் யானை மீது அமர்ந்து வருவார்கள். அவனுக்கு யானை ஏறும் பெரும்பறையன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த யானை ஏறும் பெரும்பறையனுக்கு வெண் சாமாரம் வீச வேண்டியிருக்கு, வெண்குடை பிடிக்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் அப்படி இருந்த யானை மீது அமர்ந்த, யானை என்பது ஆசீவகத்தினுடைய குறியீடு, அந்த ஆசீவகத்தினுடைய குறியீடு மீது அமர்ந்து வந்த அந்த பறையர்களை இன்றைக்கு அங்கே இருக்கிற பிராமணர் கூட்டம், அவர் இன்றைக்கும் மதியான பறையர்கள் அப்படின்ற ஒரு நேரத்தில் பூநூல் அவுத்து விட்டு இன்றைக்கும் மதியான அந்த பூஜை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. ஆக யானை இது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில்
இந்த மையப்புள்ளி பூமி பந்து, இந்த மையப்புள்ளி சிவனுடைய பாதம், நடராசன் என்கின்ற சிவப்பறையன் கால் ஊனி இருக்கிற இடம்தான் இந்த பூமியினுடைய அச்சு. அந்த அச்சை கண்டுபிடித்து அங்கு ஒரு ஆலயம் எழுப்பிய திருமூலர் பறையருடைய வரலாற்றை பின்பற்றுகின்ற பொழுது ஒரு காலத்தில் பறையர்கள் யானை மீது அமர்ந்து அந்த பகுதியிலே பிரசாதம் கொடுத்ததாக ஆவணங்கள் இருக்கிறது. அது மட்டுமில்லை, இங்கு இருக்கிற சென்னையில் பெரும்பரச்சேரியில் கூட அந்த ஒரு அம்மன் கோயில் இருக்கிறது. அந்த அம்மன் கோயிலிலே அம்மனுக்கு தாலி கட்டுகின்ற உரிமை பறையிடம் இருந்தது. பறையர் தாலி கட்டினாதான் ஒரு சில, இன்றைக்கும் கோவை மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் வீராப்பூர் என்ற ஊரில் எப்படி சிவபெருமான் காளை மீது அமர வச்சு காளை மீது பறையர் அமர்ந்த காட்சி இருக்கிறதோ அதே போலத்தான் பறையர்களை காளை மீது மாலை மரியாதை செய்து அமர வைத்து அழைத்து வருகின்ற பழக்கம் இன்றும் இருக்கு. ஒரு சில இடங்களில் இன்றைக்கு தமிழ்குடியில் இருக்கிற இன்றைக்கு கள்ளர் மறவர் அகமுடியார்களுக்கெல்லாம் பூசாரியாக இன்றும் பறையர்கள் நீடித்திருக்கிறார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில கோயில்களில் பூசாரி ராஜராஜ பெரும்பறையின் சோழன் சொல்கிற அந்த கல்வெட்டில் அந்த முதலில் பூசாரியாக மறையோராக பறையர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். பறையர் என்றைக்குமே கோயிலுக்கு வெளியில் இருந்ததில்லை, அவர்கள் கோயிலுக்குள்ள தான் இருந்தவர். அந்த கோயிலுக்குள் இருந்த பறையர்களை கோயிலை விட்டு அப்புறப்படுத்திய பிறகு, விஜயநகர அந்த அரசெல்லாம் அப்புறப்படுத்திய பிறகு எங்களுடைய ஆவணங்கள் சிறுக சிறுக அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தற்போது ஒரு கல்வெட்டு மதுரை அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, இப்போ சமீபத்தில் எடுத்த கல்வெட்டிலே மறவர் பெயரும் பறையர் பெயரும் இருக்கு. அந்த கோயிலுடைய அந்த சிவனுடைய பெயர் அன்றைக்கு நாயனார் என்ற பெயரும் நாச்சியார் என்ற பெயரும் இருக்கிறது. நாச்சியார் என்று சொன்னால் இன்றைக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் பர நாச்சியார் கோயில் இன்றளவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நிறைய கோயிலுடைய பறையருடைய வரலாறை அழிப்பதற்கு இந்த திராவிடம் பகுத்தறிவு பேசியவர்கள் அழிப்பதற்கு துணை நின்றிருக்கிறார்கள் என்பது ஒரு வருத்தமான செய்தி. இப்போ தமிழ் வரலாற்றை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு புத்தகத்தை படித்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்களா, தமிழ் வரலாறு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எந்த புத்தகத்தை படிச்சிங்க, அந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் இருந்தது? இப்போ ஒவ்வொரு தமிழனும் தமிழ் தேசியம் பேசுபவர்களும் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகங்கள் அறிஞர் குணா அவர்களுடைய எழுதிய புத்தகங்களை ஒவ்வொரு தமிழனும் படிக்கணும். அதில் வள்ளுவத்தின் வீழ்ச்சி, வள்ளுவ பார்ப்பாரியம், எண்ணியம் போன்ற நிறைய அவர் எழுதிய நூல்கள் இருக்கு. அதெல்லாம் நான் குணாய்யாவினுடைய நூல்களை படித்துத்தான் முதலில் அவர் எழுதிய புத்தகங்களை படித்துத்தான் நமக்கு இப்படிப்பட்ட பெருமை இருக்கிறதா அப்படி என்று உணர்ந்தேன். அது இல்லாத அயோத்திதாச பண்டிதருடைய நூலில் பறையரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் அவரும் சொல்லியிருப்பாங்க. அதில் அது மட்டும் இல்லாத நீங்கள் புறநானூறு, அகநானூறு, இது எல்லாத்துலேயுமே வந்து அகநானூரெல்லாம் பெரும்பான்மையான பாடல்கள் அப்படி இருக்கும், பறையனை பற்றி இருக்கும். அவங்க யார், ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் பறையே என்று சிவபெருமானை வேண்டுகிற நிலையில் இருக்கும். அப்புறம் அன்னப்பத்து, அதில் சங்கு பறையர்கள் பூஜை செய்கின்ற பாடலாக இருக்கும். நந்தனார் பாடல்கள் மட்டும் இல்லை, சேந்தனார் என்று ஒரு பறையர் இருந்தார். இன்றைக்கு கூட கோயில் நடை சாத்துகின்ற பொழுது, உச்சகால பூஜை நடக்கின்ற பொழுது அந்த இறுதி பாடலாக சேந்தனார் எழுதிய திருப்பல்லாண்டை தான், அந்த பறையர் எழுதிய திருப்பல்லாண்டை தான் பாடி கோயில் கருவறையை சாத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. அப்படிப்பட்ட அரிய நூல்களை படிக்காமல் இங்கே சமத்துவம் என்ற பெயரில், சமத்துவம் வருவதற்குண்டான சாத்தியக்கூறு எப்போ வரும் அப்படின்னா, நான் உயர்ந்தவன் என்கின்ற மனநிலையை தகர்க்க வேண்டும், இவனுடைய தாழ்ந்தவன் என்கின்ற மனநிலையை தகர்க்க வேண்டும். தாழ்ந்தவன் அந்த மனநிலையை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதுபோல நூல்களை இவனை படிக்க வைத்திருக்க வேண்டும்.
பறையர் வரலாறை இவனுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்பொழுது நாம் தாழ்ந்தவர்கள் இல்லை, தலித் இல்லை, உயர்ந்த நிலையில் வாழ்ந்த ஒரு பெருங்குடி, இந்த மண்ணில் பலமாக வாழ்ந்த ஒரு பெருங்குடி என்று இவனுக்கு உணர்த்த வேண்டும். இதே போல பிற ஆதிக்க சாதி மனநிலையில் இருந்தவர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், பறையனும் நீயும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக ஞான வெட்டியான் போன்ற இந்த மாதிரி நூலை படித்தாதான் பறையன் வேறு நாம் வேறு தமிழன் வேறு இல்லை, பறையனும் தமிழனும் ஒன்றுதான். இந்த தமிழன் என்ற சொல்லாடலை பிற மொழியாளர்கள் பயன்படுத்துகிறார்களே, அதை எதிர்ப்பதற்கு இந்த பறையரை பறையராக சிந்திக்க வைக்கிற கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு. பறையர் தமிழ் தேசியம் பேசுகிற தலைவர்களுக்கு நிச்சயமாக உண்டு, தமிழ் சாதி தலைவர்களுக்கும் உண்டு. அப்பொழுதுதான் இவர்கள் இருவரும் சமமான மனநிலையில் வருவார்கள் என்பது என்னுடைய கருத்து. இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.